சிவாய. உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்புகள வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கடக ராசியில் பிறந்தவர்கள் தொழிலில் நல்லா வளர்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுடைய உள்ள வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல சென்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு. நீங்கள் ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆன்லைன் மூலம் நான் ஜாதகம் நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி. கடகராசிங்கிறது காலபுருஷன் தத்துப்படி 4வது ராசி கடகராசி. அந்த வீட்டின் அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அது ஒரு நீர் ராசியை குறிக்கக்கூடியது கடகராசி. அந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்டதுதான் கடகராசி. அதாவது ஒரு தாய் வீடுன்னு சொல்லுவாங்க அந்த ராசியை. ஏன்னா காலபுருஷன் தத்துவப்படி 4வது ராசி தாய் ராசின்னு சொல்லுவாங்க. சந்திர பகவான் நீங்க இயக்கின்ற பொழுது அந்த ராசி பலம் பெறும். அப்போ தாய்ங்கிறது அம்மாவை குறிக்கக்கூடியது, சந்திரங்கிறது அம்மாவை குறிக்கக்கூடியது. அப்போ தாயாரை நீங்க நன்றாக பார்த்து கொண்டது என்றால் இந்த கடகராசி மிக சிறப்பாக இருக்கும். அடிக்கடி தாயாருக்கு சேவை செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கடகராசி பலம் பெறும். ராசிநாதன் சிறப்பாக உங்களை இயக்குவார். அதனால் நீங்கள் தாயாரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அப்பதான் சந்திரன் பலமாகுவார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு தனத்தை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு 2ஆம் பாவம் சிம்மத்தை குறிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதுதான் உங்களுக்கு தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். தொழிலுக்கு உண்டான பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா மேசம். மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் காலபுருஷன் தத்துப்படி அது முதல் பாகம். அது தொழிலை குறிக்கக்கூடிய பாவம். உங்களை லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம். அந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசை ஸ்தானமும் நினைக்கிறது. நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை நடத்தி குடிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவானும். 2வது நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னாலும் சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் பகவான் நீங்க நன்றாக இயக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2வது நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அதுல நல்ல லாபமும் கிடைக்கும். அப்ப சுக்கிர பகவான் நன்றாக இயக்க வேண்டும். உங்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் வீடு. எப்பொழுதும் லக்ன ரீதியாலும் சரி ராசி ரீதியாலும் சரி 2ஆம் பாவத்தான் குடும்பத்தை குறிக்கக்கூடியது. 2வது பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம்னா 2ஆம் பாவம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு சிம்ம ராசி சூரியனை இயக்கினீங்கன்னா நிச்சயம் நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அதுல வருமானம் கிடைக்கும். இப்ப சூரியனை எவ்வாறு இயக்கிறதுனா சூரியன் வழிபாடு செய்யுங்க. அடிக்கடி சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் தினமும் கேளுங்க. அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் வரனால் நீங்க சிவன் கோயிலுக்கு சென்று அங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா வருமானம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்.
அதே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ மருத்துவ சேவை செய்யுங்க. அதே மாதிரி சூரியன்னா அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அப்பாவுக்கு அடிக்கடி உதவி செய்யுங்க, சேவை செய்யுங்க. நிச்சயம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை இயக்க வேண்டும். அப்ப செவ்வாய்னா முருகர் வழிபாடு. அப்ப முருகன் வழிபாடு செய்யறது செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்து முருகன் கோயில் சென்று அங்க இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகனை நீங்க வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு நிறைய தானம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில் மிக சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி செவ்வாய்னா சகோதரனை குறிக்கக்கூடியது. அப்போ சகோதரனுக்கு உதவி செய்யுங்க. கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி செவ்வாய்னா நெருப்பு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டில வந்து ஈபி கரண்டுமும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா செவ்வாய்ங்கிறது அதோடைய காரகத்துவமையில கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2வது வந்து வாட்ச்மேன் மற்றும் இவைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. இப்போ ஒரு கம்பெனி நீங்க நடத்தி வரீங்க அப்படின்னா அங்க வாட்ச்மேன் வேலை செய்யறவங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயம் அந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்காயம் மாணவர்களுக்கு செவ்வாய்னா வெட்டுக்காயம் மாணவர்களுக்கு உதவி செய்யறது, ரத்த சம்பந்தமான பிரச்சனை உள்ள நோயால் அவதிப்படுவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யலாம். அப்பதான் செவ்வாய் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் அந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாலும் வந்து அடுப்புல வேலை செய்யக்கூடியது நபர்கள் எல்லாம் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதான். அப்போ அவைகளுக்கெல்லாம் நீங்க உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும். அடுத்து லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதிபதி யாருன்னு சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானை நீங்க இயக்க வேண்டும். அப்போ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை நீங்க வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம் தினமும் கேளுங்க. அதே மாதிரி வந்து வெள்ளை மொச்சையை நீங்க தானம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் சரி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால நீங்க வந்து மொச்சை நிறைய தானம் பண்ண, குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கிர வகையில முடிஞ்சா நீங்க தானம் செய்யுங்க. காலையில வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த டைமிங்ல நீங்கள் முடிஞ்சால் மொச்ச தானம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து காலபுருஷன் தத்துவப்படி 2ஆம் வீடு தான் ரிஷபராசி. அந்த வீட்டு அதிபதி சுக்கிர பகவான். அப்போ நீங்க நிறைய அன்னதானம் செய்யுங்க. பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி தானம் செய்யுங்க. சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வாங்கி பெண் குழந்தைகளுக்கு தானம் செய்யுங்க. நிச்சயம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் உடைபடாத நட்சத்திரம், அதாவது கடகராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உடைபடாத நட்சத்திரம் மகா நட்சத்திரம். அப்போ மகா நட்சத்திரம் இயக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தின் அதிபதி மேசம், அதுல பரணி நட்சத்திரத்தை இயக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம். ரோகிணிங்கிறது கோபுரம். அப்ப நீங்க கோபுரத்தை அடிக்கடி தரிசனம் செய்யுங்க. நிச்சயம் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க. மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் ஸோ இவ்வாறு சிறப்பாக லக்ன ரீதியாக சிறப்பாக இருக்கின்ற பொழுது அதை இயக்குகின்ற பொழுதும் நிச்சயம் தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும். அந்தந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல லக்ன ரீதியாக 2ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம் நிற்கிறாரு, 10ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்கிறாரு,
11ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து இயக்குங்க. மற்றும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்குதான்னு கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க. இப்போ கர்ம நட்சத்திரம் ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மாசத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாள் சென்று நீங்க அன்னதானம் செய்யுங்க. நிச்சயம் அந்த கர்ம நட்சத்திரம் உள்ள பாதிப்பு குறையும். ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க. நிச்சயம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா லாபமும் கிடைக்கும், வருமானம் உயரும். சரிங்களா? ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.